மதிப்பிற்குரிய அத்ரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில். இங்கு துறையூர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களால் முருகப்பெருமானை பூஜித்த அருள் பிரசாதம் தினமும் வழங்கப்படுகிறது. கருணியே இறைவன். அந்த கருணையே முருகப்பெருமானின் வடிவில் வந்த துறையூர் சித்தர் மேலும் துறையூரை சுற்றியுள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு வாகனம் மூலம் அன்னதானம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஞானியரின் கருணையும் இறையருளும் ஒன்று சேர்ந்த ஓர் இடம்தான் ஓங்காரக்குடில். இத்தகைய பெருமைமிக்க ஓங்காரக்குடில் பற்றியும் துறையூர் சித்தர் வாழ்ந்த நாட்களில் அருகிலிருந்து சித்தரின் அருள் ஆசி பெற்றவர், கருணை உள்ளம் கொண்டவர் மதிப்பிற்குரிய திரு ராஜசேகர் அவர்களின் அனுபவங்களை பெறலாம். வாருங்கள். அத்திரி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அத்திரி டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முருகா, நாம் இப்போ ஓங்காரக்குடியில் இருக்கிறோம். ஓங்காரக்குடியில் ஆசானுடைய தவ அறையில் நாம் இருந்து இந்த ஆன்மீகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினாங்க. அவர்கள்லாம் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு போனாங்க. இந்த உலகத்தில் என்னென்ன நடக்க போகுது, எப்படி நாம் நடந்துக்கணும், மனித குலம் எப்படி வாழ்றது, அதை எப்படி வாழ வைக்கிறது, இது போன்ற நிறைய விஷயங்களை ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யுகத்தில் நமக்கு தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் இந்த உலகத்துக்கு ரொம்ப லெகுவா சொல்லிட்டு போனாங்க. இது கலியுகம். இந்த யுகத்தில் நாம் செய்ய வேண்டிய செய்பணிகள் என்ன அப்படின்றத ஐயா சொல்லிட்டு போனாங்க. இந்த யுகத்தில் கர்ம சித்தர் காலமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் புண்ணியத்தை செஞ்சுக்கணும், தர்மத்தை செய்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய வலிமை கொண்ட அந்த புண்ணியத்தை செய்து கொண்டால் மக்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இது மட்டும் இல்லை, இந்த புண்ணியத்தை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமாகவே வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிட்டும்ன்றதையும் ஐயா சொன்னாங்க. இது அவையார் சொல்லும்போது, தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமேனுவாங்க. குருநாதர் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னாக்கா, ஓங்காரக்குடியில் அமைத்து புண்ணியத்தை உயர்த்தி கொண்டு வந்தாங்க. புண்ணியம் செய்யணும். இந்த வட்டாரமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து திருச்சி தூரத்துக்கு, துறையூர்ல இருந்து திருச்சி தூரத்துக்கு எல்லா இடமும் இப்ப தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 110 இடங்கள்ல நம்முடைய சங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு கஷ்டத்துல இருந்து ஒரு மனிதனை காப்பாற்றணும் அப்படின்னா வேற வழியில காப்பாற்ற முடியாது. அவனுடைய புண்ணிய உயர்வை கொண்டுதான் அவனை காப்பாற்ற முடியும். மற்றொன்று அவங்களுடைய அருள் பலம். அப்ப இதுதான் தானமும் தவமும் தான் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்ட்டு ரொம்ப லெகுவா சொல்லி, ஞானியர்களை பூஜை செய்யுங்க. முருகப்பெருமானையும் அகத்திய பெருமானையும் நவகோடீஸ்வரர்களையும் இவங்களுடைய திருநாமத்தை காலை மாலை இரவு 3 முறை இந்த நாமத்தை ஒரு 15 நிமிஷம் நாம செலவு பண்ணி இதை செய்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய உயிருக்கு ஆக்கம் வரும். அந்த உயிராக்கம் தான் உடலையும் காத்து நிற்கும். உயிராக்கம் தான் உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு அத்தனை சந்தோஷமான விஷயங்களையும் கொண்டு வர்றது இந்த உயிராக்கம் தான். இந்த உயிராக்கத்தை தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஓங்காரக்குடியில் அமைச்சு இங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30 கோடி ஆன்மாக்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்க. உண்டியிட்டோர் உயிர் கொடுத்தோர் ஆவார்ன்றாங்க. அது போல ஐயா சொன்ன இந்த விஷயத்தை பின்பற்றி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த புண்ணிய காரியத்துல கலந்து இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவரவர்கள் உணரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலை எப்படி ஏற்பட்டுச்சுன்னா அருள். அருணகிரிநாதர் சொல்லுவாரு, முருகன் தனிவேல் அந்த முனினம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோன்னுவாரு. அப்ப இறைவனை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா பூஜைகள் செய்யணும். அந்த பூஜையை ஆசான் அவர்கள் ஓம் அகத்தீசாய நமன்னு சொல்லுங்க, ஓம் நந்தீசாய நமன்னு சொல்லுங்க, ஓம் திருமூல தேவாய நமன்னு சொல்லுங்க, ஓம் ராமலிங்க தேவாய நமன்னு சொல்லுங்க. அல்லது ஒரே நாமத்துல சொல்லணும் அப்படின்னாக்கா ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இந்த யுகத்துக்கு ஆசான் கொடுத்த மிக சிறந்த உயரிய திருமந்திரம். இந்த மந்திரத்தை நாம சொல்ல சொல்ல அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டங்கள் நடக்குது, ஏன் இது போன்ற அவல நிலைகள் உலகத்துல ஏன் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கொடுமைகள் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு கிடைத்த ஒரு உயரிய மந்திரம் தான் ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இந்த மந்திரத்தை காலை மாலை இரவு 3 வேளை நம்ம ஒரு 10 நிமிஷம், காலையில 10 நிமிஷம், மாலையில 10 நிமிஷம்,
தூங்குறதுக்கு முன்பு ஒரு 10 நிமிஷம். காலை பொழுதை இறைவனுக்கு அளித்துன்றாங்க. காலையில நம்ம எந்திரிச்சவனே இந்த மந்திரங்களை நாம கட்டாயம் சொல்லணும். சொல்லி போற்றி இருக்கு, ஆசான் வகுத்து வைத்த 131 மானுடைய திருநாமங்கள் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அதையும் நாம சொல்லி பூரணம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இந்த மாதிரி 3 வேலை செய்து நாம காலையிலேயே நம்முடைய செயல்பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை உண்டியல் போட்டுறணும். அல்லது தினமும் 2 பேருக்கு புண்ணிய காரியங்களை செஞ்சணும். யாராச்சும் பசித்த ஏழைகளுக்கு உணவளிச்சிடணும். இவ்வளவுதாங்க. இதை செய்ய செய்ய இந்த மாற்றங்கள் வரும் என்பதை ஐயா கடந்த 48 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை செய்யுங்க செய்யுங்கன்ட்டு நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஓங்காரக்குடில் எந்த காலமும் ஆசான் எப்படி தொடக்கி வச்சாங்களோ அதே சூழ்நிலையில இன்றும் இது போய்கிட்டு இருக்கு. இன்றைக்குள்ள காலத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆசானை தேடி நாம ஓங்காரக்குடில் இங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐயா அவர்கள் இப்படி சோடி வாயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் முழுதும் அழைத்தால் அக்கணமே தோன்றி அருள் செய்யக்கூடிய ஆற்றல்ல ஆசான் இருக்காங்க. அவங்களுடைய நாமத்தை ஓம் ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க இந்த புண்ணியத்தை செய்யுங்க, பூஜையை செய்யுங்க. ஓங்காரக்குடில் ஒரு முறை பாருங்க. உலகத்துல எங்க வேணாலும் நம்ம சுத்தி இருக்கலாம். ஒரே ஒரு முறை ஓங்காரக்குடில் வந்துட்டு போங்க. இங்க இருக்கக்கூடிய உயரிய செயல் என்ன அப்படின்னா, ஏழை மக்களுக்கு பசி ஆற்றி வைப்பது. நீங்க அதை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. மலேசியா, அப்புறம் லண்டன், ஆஸ்திரேலியா, இது போன்ற நாடுகள்லயும் இது நடக்குது. ஆசானுடைய கொள்கையை அப்படியே கொண்டு போய் அங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது போல நீங்க எங்க இருந்தாலும் ஓங்காரக்குடில்ல இந்த புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கு 9 கோடி சிறருடைய அருளாசி பெற்ற ஒரு இடம். ஒரு மகான் எழுந்தருளி, இந்த யுகத்துல எழுந்தருளி அவங்க செய்த அற்புத நிலை, அற்புதமான விஷயங்கள்லாம் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓங்காரக்குடில்ல அன்னதானம் செய்யுங்க. இந்த அத்திரி டிவி நேயர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எங்களுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். இதை செய்து உங்கள் ஜென்மம் கிடைத்தேற, நம்முடைய குடும்பம் சிறக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல கல்வி, நல்ல உடல் ஆரோக்கியம் அனைத்தும் பெறுவதற்கு ஞானியை பூசிப்பவன் பல கோடி ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி அவன் இல்லறம் சிறப்பது மட்டுமல்லாது அவன் ஞானி ஆவான் என்பது சத்தியம் என்று அகத்திய மாமுனிவரை பாடி வச்சிருக்கிறார். உளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு இந்த சிவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு என்றார். ஆக இந்த உள்ளத்தை தெளிவடைய வைக்கணும் அப்படின்னா ஞானிகளை பூஜை செய்யுங்க, அவங்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளுங்க. நாம் பல ஜென்மங்கள் எடுத்து அறியாமையில் செய்த இந்த கர்மங்கள் தீரணும் அப்படின்னா புண்ணியம் செய்யுங்க. இந்த புண்ணியத்தை செய்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வணங்கி முடிக்கிறோம். வணக்கம். கலியுகத்தை காக்க வந்த கருணாமூர்த்தியே, தெளிவு ஞானம் ஊட்ட வந்த தெய்வீக மூர்த்தியே. கலியுகத்தை காக்க வந்த கருணாமூர்த்தியே, தெளிவு ஞானம் ஊட்ட வந்த தெய்வீக மூர்த்தியே. அழியாமை வரம் பெற்ற அரங்க மகா சக்தியே, அழியாமை வரம் பெற்ற அரங்க மகா சக்தியே, அரங்க மகா சக்தியே. கலியுகத்தை காக்க வந்த கருணாமூர்த்தியே.